ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லாஸ்ட் சில வீடியோல வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நான் மேலே காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா இதை பார்க்குற சிஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது சின்ன விஷயங்களாவது இதுல இருந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால நான் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோ லைக் போட்டு என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நோட்டிஃபிகேஷன்ல வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா அடுத்து நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கு, சரி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இவங்க வீடியோஸ் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணி ஆல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா வரும். ஸோ கொஞ்சம் ரெகுலரா வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க உடனே வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க உங்களால 10,000 ரூபாய் ஒழிச்சிட்டு 10,000 ரூபாய் ஏழைச்சிட்டுலாம் கட்ட முடியும்? நான் அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், அந்த கமெண்ட் போட்டிருக்க அந்த சிஸ்டர் கமெண்ட் போட்டிருந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், எங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் இல்லை, எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ரெகுலரான இன்கம் கிடையாது. திடீர்னு 5,000 ரூபாய் வரும், திடீர்னு 10,000 வரும், திடீர்னு சைஃபரா இருக்கும், எந்த இன்கமும் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ரெகுலர் இன்கம் இல்லாதனால உங்களால எப்படி இவ்வளவு கட்ட முடியும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இவ்வளவு சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். ஏன்னா நாங்க வீடியோஸ் போடுற யூடியூப் சேனல் வச்சிருக்க, நாங்க தான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். வீடு கட்டுறேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன், சீட்டு போறேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட் வரத்தான் செய்யும், இவங்களால எப்படி கட்ட முடியும், ரெகுலரா இன்கம் இல்லைன்னு சொல்றாங்களேன்னு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரத்தான் செய்யும். ஏன்னா நான் வீடியோ போடலைன்னா, அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்காது. நான் ஷேர் பண்றதுனால தான் உங்களுக்கு டவுட் வருது. ஸோ அதனால நீங்க சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ அதுக்காக சொன்னேன் அதை. ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரெகுலர் இன்கம் எங்களுக்கு கிடையாதான். ஸோ நான் வந்து வீடு கட்டியிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால கூட நீங்க கேட்கலாம், மேபி நீங்க வீடு கட்டிருக்கீங்க, எப்படி கடை வாங்கியிருக்கீங்க, ஸோ உங்களால எப்படி நீங்க கரெக்டா மாசம் கரெக்டா இன்கம் ரெகுலரான இன்கம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து நான் வந்து கடன் இருக்கு, நம்ம வீடு கட்டினதுல கொஞ்சம் கடன் இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து நான் எப்பயுமே நான் ரெகுலரா பார்க்க ஒரு வீடு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே நான் எப்ப நாங்க கடன் வாங்கினாலுமே நம்ம அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு யோசிச்சு அந்த கடனை வாங்குவோம். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த சேவிங்ஸ் எடுத்து அப்படியே கடன் அடைக்கிற மாதிரி பிளான் தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மந்த்லி நம்ம இஎம்ஐ வந்து வீட்டுக்கு போடல, எல்லாமே ஜுவல் லோன் தான். ஃபர்ஸ்ட் வந்து இஎம்ஐ வந்து போடல. ஸோ அதனால மாசம் மாசம் நம்ம எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. செகண்ட் வந்து ஜுவல் லோன் தான் வாங்கியிருக்கோம், வெளியே யார்ட்டையும் கடன் வாங்கல. ஸோ வட்டி கட்ட வேண்டியதோ இல்லை மாசம் மாசம் எதுவும் கொடுக்க வேண்டியதோ எதுவும் இல்லை. வருஷத்துக்கு ஒருக்க வட்டி கட்டினா போதும். இந்த சேவிங்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோன்னு சொன்னீங்க, ஸோ அதை எடுத்து இந்த கடன் அடைச்சா போதும். ஸோ அந்த மாதிரியான கடன் மட்டும் தான் வாங்கியிருக்கோம், வேற எந்த பெரிய கடனும் வாங்கல. ஸோ அதனால மாசம் மாசம் நாங்க கட்ட வேண்டிய கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. விஸ்வாங்கப்பா வந்து ஒரு வண்டி டியூ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்திங் கட்டுவாரு. ஸோ சேவிங்ஸ் ஒன்று இருக்கு, அதை எடுத்து கடன் அடைப்போம் இல்லையா. ஸோ அந்த சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் கட்டணும். ஸோ இது மட்டும் தான் அவர் பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து என்னன்னா, ரெகுலர் இன்கம் வந்து இல்லதான். பட் ஆனா 15 வருஷமா வந்து இந்த வேலை தான் இருக்கும். 15 வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஸ்டார்டிங்ல இருந்தே ரெகுலர் இன்கம் எங்களுக்கு கிடையாது. ஸோ எனக்கு வந்து இவ்வளவுதான் வரும் மந்த்லின்னு எனக்கு தெரியும்ல. ஸோ ஓரளவுக்கு இவ்வளவு வந்து கண்டிப்பா இவ்வளவாவது கண்டிப்பா எங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் தான் நான் வந்து அந்த கோல் ஷீட் வந்து நான் சொல்றேன். ஸோ 10,000 ரூபாய் கண்டிப்பா எங்களால, ஏன்னா வேற எந்த மாசம் மாசம் கட்ட வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் வேற எதுவுமே இல்லை, கடன் வேற எதுவுமே கிடையாது எங்களுக்கு. ஸோ நாங்க அந்த சேவிங்ஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கோம், அதை எடுத்து நான் கடன் அடைப்போம்னு சொன்னா அது சேவிங்ஸ் தான், கடன் கிடையாது. ஸோ அதனால நம்மளால இவ்வளவு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த 10,000 ரூபாய் கோல் ஷீட். அது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், நான் இப்போ உடனேவும் கோல் ஷீட் போடல, இன்னும் ஒரு 6 months ஆகும். அந்த வீடியோல வந்து கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க எப்படி வந்து நீங்க அதுக்கு கோல் சேர்ப்பீங்க, ஃபுல்லாத்தையும் வித்துட்டீங்களா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக இந்த பிளான்ல இருக்கேன், ஆக்சுவலி இந்த பிளான்ல இருக்கேன். ஆனா அது வந்து ஒரு 6 months ஆகும். ஏன்னா இப்ப நம்ம வீடு கட்டிட்டோம், ஆனா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம், ஏன்னா நான் 15 வருஷமா எதுவுமே வாங்கி வைக்கல, மேரேஜே 15 வருஷம் ஆச்சு. எதுவுமே எல்லா நம்ம வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லா திங்ஸுமே 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அடுப்பு, ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு எல்லா விஷயமே 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுதான். ஏன்னா எல்லாமே வீடு கட்டிட்டு பார்த்துக்கோம் தள்ளி வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும். ஸோ அது ஒரு 6 months ஆகும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோல் ஷீட் வந்து போடுறதுனா போட முடியும். பட் நான் இப்படிதான் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல அப்படின்றத நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா எங்களால ஒரு 10,000 ரூபாய், ஏன்னா எந்த கடன் கட்ட வேண்டிய கமிட்மெண்ட் எதுவுமே இல்லாததுனால எங்களால 10,000 ரூபாய் கண்டிப்பா கோல் ஷீட் வந்து கட்ட முடியும். ஸோ நான் அதுக்காக தான் அதை வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதாவது உங்க பதில் என்னன்னா,
ரெகுலர் இன்கம் இல்லாட்டாலுமே நம்மளால இவ்வளவு சேமிக்க முடியும்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த 10,000 ரூபாய் கோல்ட் சீட், 10,000 ரூபாய் ஏழை சீட் வந்து ரெகுலர் இன்கம் இல்லாம இருந்தாலுமே எல்லாம் நம்ம வர்ற காசுலாம் நம்ம செலவு பண்ணிட போறது இல்லையா. இவ்வளவு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும், இதுல நம்மளுக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு மிச்சம் ஆகும் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த நாலேஜ்ல வந்து நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான கமெண்ட். ஸோ இவன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த சிஸ்டர் போட்டுக்கு வந்து நீங்க கோல்ட் சேல் பண்ணின்னு சொன்னீங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் கோல்ட் சேல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வீடு கட்டுறதுக்காக. ஸோ கோல்ட் சேல் பண்ணதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வீடு கட்ட போறோம், நாங்க லோன் வாங்கவா இல்ல கையில இருக்கிற நகையெல்லாம் வந்து நாங்க சேல் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட். இந்த ஒரு சிஸ்டர் இல்ல, இது வந்து ஒரு 5-6 கமெண்ட் வந்து நான் இந்த மாதிரி பார்த்தேன். ஸோ அதனாலதான் சரி ஓகே, அதாவது நாங்க வந்து இந்த நகையை விற்கவா, இடத்த விற்கவா இல்லைன்னா லோன் போடவான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அதனால அதுக்கு ஒரு எனக்கு மனசுல தோன்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ நகை சேல் பண்ணதை பத்தி ஃபுல்லா டீடைல்டா நெக்ஸ்ட் வீக் வந்து வீடியோ போறேன். ஸோ நகை வந்து விற்றதை பத்தி எல்லாமே ஃபுல்லா டீடைல்டா நான் வந்து எவ்வளவு விற்று என்ன இதுன்றதை பத்தி ஃபுல்லா டீடைல்டா நான் நெக்ஸ்ட் வீக்ல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து நகையை விற்கலாமா இல்ல ஹவுசிங் லோன் போடலாமான்னா நாங்க ஏன் பண்ணோம், ஏன்னா நாங்க நகையை விற்றோம்னு சொன்னனாலதான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ஏன் நகையை விற்றோம்னா எங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் இல்லை. ஸோ எங்களால வந்து கரெக்டா வந்து எங்களால கட்ட முடியாது. இப்போ ஹவுசிங் லோனே போட்டுட்டோம் அப்படின்னா ஹவுசிங் லோன் வந்து 10 வருஷம் 20 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 10 வருஷம் 20 வருஷம் வந்து நம்ம வேலை பார்க்க முடியுமா, அந்த வேலையில இருந்து கரெக்டா இந்த இன்கம் வருமா? ஏன்னா இப்ப வந்துகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வரும் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு, ஏன்னா அவ்வளவு நாள் நம்மளால அதை கட்ட முடியுமா அப்படின்றது என்னோட கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு பாருங்க. உங்களால 10 வருஷம் 20 வருஷம் எல்லாம் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ரெகுலரா இன்கம் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப், நம்மளால நமக்கு ஈஸியா கட்ட முடியும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து லோன் போட்டு வீடு வாங்கலாம். இன்னொரு சிஸ்டர் கேட்டாங்க, லேண்ட் வச்சிருக்கோம், லேண்டை வித்துட்டு 2 லேண்ட் வச்சிருக்கோம், ஒரு லேண்டை வித்துட்டு இன்னொரு லேண்ட்ல வீடு கட்டலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்ப லேண்டை வித்துட்டு நீங்க வீடு கட்ட உங்களால ஹவுசிங் லோன் போட முடியும், ரெகுலர் இன்கம் வருது, கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது இருக்கீங்க, உங்களால வந்து லோன் போட்டு உங்களால ரெகுலர் கட்ட முடியும்னா நீங்க லேண்டை விற்காமையே வாங்குறதுதான் பெஸ்ட். ஏன்னா இப்ப லேண்ட் வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இப்ப கோல்டு வேலையை விட லேண்ட் வேலையெல்லாம் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்ம லேண்ட் வாங்கினது விட்டதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து மணி சேவிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்கினது எவ்வளவு அமௌண்ட், வித்தது வந்து ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு அதிகமா, 7 வருஷம் தான் ஆச்சு வித்து. ஸோ 4 மடங்கு அதிகமா அது அமௌண்ட் வித்துச்சு. ஸோ இந்த மாதிரி அதிகமாகுது. ஸோ அதை வித்து நம்ம வந்து வீடுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். பில்டிங்கோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும், லேண்டோடைய வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் அந்த லேண்டை விட்டு நம்ம பில்டிங்ல போட வேணாம். உங்களால முடியும் அப்படின்னா சரி, இல்ல முடியவே முடியாது, இப்ப எங்களை மாதிரி ரெகுலர் இன்கம் இல்ல, வேற வழி இல்ல, ஆனா வீடு நம்ம வந்து வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வித்துட்டு நீங்க கட்டுறதை பத்தி யோசிக்கலாம். ஸோ நானா தான் அதான் பண்ணுவேன். ஸோ அதனால ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க போட்டிருக்கிறது வந்து வீடு வாங்கணும், வீடு வாங்கினதுக்கு 18 லட்ச ரூபா கோல்டு லோன் வந்து வாங்கிட்டோம், நான் வந்து கோல்ட் சீட் போடலாமான்னு போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து நாங்க வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து நகை லோன் இருக்கு, நகை அடகுல இருக்கு, நாங்க வந்து சீட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு கடன் இருக்கு, நாங்க சீட்டு போடலாமா, கடன் அடைக்கிறது பெஸ்டா சீட்டு கட்டுறது பெஸ்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மேல கமெண்ட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் ஜுவல் லோன் இருக்கான். ஸோ சத்தியமா நான்லாம் 18 லட்ச ரூபாய் ஜுவல் லோன்ல நான் வாங்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு 18 லட்ச ரூபாய் இருக்குன்னா நான் கண்டிப்பா பாதி நகையை வித்துடுவேன். ஏன்னா எனக்கு அவங்கவுங்க சிச்சுவேஷனை பொறுத்து, என்னுடைய சிச்சுவேஷனுக்கு வந்து எனக்கு வந்து நகை பெருசா எனக்கு விருப்பம் இல்லை. 2வது வந்து பெண் குழந்தைங்க இருந்தா நகை வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க, ஏன் நகையை பத்தி பேசுங்க நகையை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் பழைய வீடியோல சொல்லிட்டேன். பட் ஆனா கண்டிப்பா நான் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும். பெண் குழந்தைங்களா இருந்தாலும் படிக்க வைக்கணும், ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் படிக்கணும். குழந்தைங்க எல்லாருமே படிப்பறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நான் கண்டிப்பா நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. பட் ஆனா திடீர்னு இப்ப நம்ம பிள்ளை இப்பதான் எல்கேஜில சேர்த்த மாதிரி இருக்கும், டக்குன்னு 10th வந்துரும், டக்குன்னு 12th வந்துரும். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஒண்ணு இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பா மேரேஜ் பண்ணதான் போறாங்க. எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய ஆபீசர்ஸா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீயா வேலை பார்த்து நீயா நகை போட்டு நீயா கல்யாணம் பண்ணிக்குமா நம்ம சொல்ல மாட்டோம். நம்மளுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம குழந்தைங்க வந்து பண்ணதான் போறோம் மேரேஜ் ஆகிறப்ப. ஸோ அதை பத்தி நம்ம இப்பயே கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறதான பெஸ்ட். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்றது. நம்மளுக்குன்னு ஒரு ஆசை கனவு இருக்கும். ஸோ அதை இப்ப இருந்தே நம்ம யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த டைம்ல உங்களுக்கு பர்டன் இல்லாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நகை தேவையா தேவையில்லையான்னு அவங்களுடைய லைஃப் பொறுத்து. ஸோ என்னுடைய லைஃபை பொறுத்து நான்லாம் நகை அந்த அளவுக்கு பெருசா குறிப்பிட்ட நகை தேவை,
ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து எல்லாருக்கிட்டையும் தேவை. ஏன்னா நம்ம டக்குன்னு அடகு வைக்கிறோம், நகை இருக்கிறதுனாலதான் வித்து வீடு கட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ஹவுசிங் லோன் வாங்காம இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளஸ் பாயிண்ட் இருக்கு. பட் குறிப்பிட்ட அமௌண்ட் நகை வந்து நம்மளுக்கு தேவை. பட் ரொம்ப வந்து 18 lakhsக்கு எல்லாம் கண்டிப்பா நானா தான் கோல்டு லோன் வாங்க மாட்டேன். என்னைய பொறுத்தவரை நீங்க நான் கோல்டு சீட் போடவா வேணாமான்னு கேட்கறத விட முதல்ல அந்த நகை கடனை வந்து அடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. நானா இருந்தா பாதி நகையை கொண்டு போய் வித்துட்டு பாதி இதை கடன் அடைச்சிட்டு நிம்மதியா அடுத்த கோல்டு சீட் போட்டு அடுத்த நகையை சேர்க்கறதுக்கு ஆரம்பிப்பேன். ஸோ நானா இருந்தா அதான் பண்ணுவேன். நீங்களும் அதே பண்ணுங்கன்னு சொல்ல வரல. பட் உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ, நீங்க நானா தான் அதான் பண்ணுவேன். உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அது பண்ணுங்க. ஸோ மற்றபடி மத்த எல்லாரும் கடன் இருக்கு நாங்க கோல்ட் சீட் போடலாமான்றவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்குமே நகை கோல்ட் லோன் வந்து இருக்கு. அதிகமான அமௌண்ட் இல்லை, ஓரளவுக்கு மினிமமான அமௌண்ட் இருக்கு. ஸோ 5 lakhs கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 5 lakhs என்னால கட்ட முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த கடனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை எடுத்து நான் கடன் அடைக்க முடியும். ஸோ அது போக கோல்ட் சீட் 10,000 போட முடியும். அதனால கோல்ட் சீட் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களால கடனை அடைச்சிட்டு அது போக உங்களால கட்ட முடியும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாங்கலாம். ஸோ ஏன்னா நம்ம நகை வந்து சேர்த்து வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது இந்த கமெண்ட் தான். ஸோ கோல்டு வந்து எங்க சீட்டு போட்டா பெஸ்டா இருக்கும், கோல்டு காயின் வந்து எங்க வந்து வாங்கலாம், எங்க வாங்கினா செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம ஜிஎஸ்டி இல்லாம எங்க கோல்டு காயின் தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு டீடைல் வீடியோ போடுறேன். ஸோ கோல்ட் சீட் எங்க வந்து பெஸ்டா இருக்கு, இப்போ வந்து விஏ சார்ஜஸ் வந்து எங்க வந்து ஃப்ரீயா இருக்கு, எங்க வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீடைல் வீடியோ போடுறேன். ஸோ அந்த டைம்லேயே கூட கோல்டு காயின் வந்து ரிசர்ச் பார்த்து நான் சொல்றேன். ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 1/2 கிராம் காயின், மில்லிகிராம்ஸ் எல்லாம் காயின்ஸ் எல்லாம் வாங்கலாமா, கோல்டு காயின்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மில்லிகிராம்ஸ் எல்லாம் காயின்ஸ் வாங்க முடியுமா கோல்டு காயின்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது வந்து பீமா ஜுவல்லர்ஸ்ல. ஸோ நான் அந்த ரிப்ளை பண்ணினேன். ஸோ அது கீழே ஒரு சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணாங்க, ஜிஆர்டிலையும் இருக்கு சிஸ்டர் 1/2 கிராம் காயின்லாம் வந்து இருக்கு, நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ நீங்க பாக்குற சிஸ்டர்ஸும் யாராவது கிராம்ஸ் 1/2 கிராம் அப்புறம் மில்லிகிராம்ஸ் கணக்குல எல்லாம் வந்து கோல்டு காயின் வாங்கிருக்கீங்களா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நானும் கோல்ட் சீட் வந்து டீடைல் வீடியோ போடும்போது அதையும் விசாரிச்சு நான் உங்களுக்கு வந்து எந்த கடையில வந்து மில்லிகிராம்ஸ் தராங்க, எந்தெந்த கடையில வந்து விஏ சார்ஜஸ் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா தராங்க, எந்தெந்த கடையில வந்து நம்ம இந்த மாதிரி செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம காயின்ஸ் தராங்க அப்படின்றதான் உங்களுக்கு டீடைலா விசாரிச்சு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.